எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ தேவதர்ஷினி வயசு 31 ஆகுது. எங்கள் பெங்களூரை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மாதிரி சொன்னாங்க சொல்லியிருக்காங்க, ராசியும் பார்த்தா துலாம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தா சுவாதின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்து வராங்களாம்மா. என் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் ஹெச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இன்னும் சில வருஷத்தில் இவங்களும் இவங்க கூட ஒர்க் பண்ணுற கொஞ்சம் பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இப்போ ஃபண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா கிட்ட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தனியாக ஆஃபீஸ் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுவாங்க சொல்கிறாங்கம்மா. நல்ல வெல்செட்டிலான வசதியான ஃபேமிலி தாம்மா இவங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கும் கருத்து வேறுபாடு காரணத்தினால பிரிஞ்சுட்டாங்களா. வளப்படுத்தனையும் இதை பற்றி ஃப்யூச்சரில் எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அதை மறக்கணும்னு நினைக்கிறாங்களே. இவங்க ஹச்ஆரை ஒர்க் பண்ணி நல்லா இன்கம் வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. வரப்புற துணை வந்து தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்தணும்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்களையும் அவங்க பொண்ணையும் நல்லபடியாக கடைசி ஒரு உண்மையை பார்த்துன்னு நினைக்கிறாங்க. மேரேஜை இவங்கள செஞ்சு வைக்க தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தனிமையில் யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற லைஃப் சந்தோஷமாக கிடைக்கலாமா. இவங்க பேர் வைஷ்ணவி, வயசு 34 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசியும் பதினா மகரம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பதினா உத்திராடம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்து வராங்களாமா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் பேங்க்கில் லோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்காம. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிஸ்னஸ்ஸு, அக்ரிகல்ச்சர்னு பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா லாயராக இருக்காங்களாம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகலன்னு பிரிஞ்சு தனியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களாமா. அப்புறம் சில வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேலும் தனிமையில் ஆண் துணை இல்லாமல் இருக்க வேண்டாம்னு டிசைட் பண்ணி தப்பாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களாமா. இவங்க ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. வரப்புற துணை வந்து தான் குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லை சொல்லியிருக்காங்க. எந்த வேலைக்கு போகணுமோ அவசியம் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களை நல்லபடியாக பார்த்துட்டா போதுன்னு சொல்கிறாங்க. கடைசியாக உண்மையாக இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் போதும் தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் இல்லாமல் தனிமையில் துணை தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.